Thank you Jesus. நாம் செபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। கர்த்தர் இந்த நாள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर ने हमें इन दिनों में लेकर आया இது है। ஒரு விசேஷித்த நாளாக இன்றைக்கு காணப்படுகிறது. आज एक विशेष दिन है। இது குருத்தோலை ஞாயிறு தினம் என்று கொண்டாடப்படுகிறது. हम इसे खजूर का संडे करके मनाते हैं। சோதர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து यीशु मसीह அவர் உயர்ந்தவராக वो महान होकर உன்னதத்திலே சிறந்தவராக स्वर्ग में महान அவர் होकर எப்பொழுதுமே அவர் காணப்பட்டு वो கொண்டிருக்கிறார். सदा बना रहता है। அந்த தேவனை உயர்த்தி उस परमेश्वर को ऊंचा இந்த करके விசேஷித்த நாளில इस विशेष दिनों அவருடைய में நாமத்தை நாம மகிமைப்படுத்த போகிறோம். उसके नाम की महिमा करने நீங்கள் जा रहे எங்களோடு हैं। கூட இணைந்து கொள்ளும்படியாக आप भी हमारे साथ जुड़े रहने அவருடைய के நாமத்தை உயர்த்தும்படியாக लिए, उसके नाम की ऊंचा करने के लिए இருக்கிற இடங்களிலே जहाँ पर आप बैठे हैं ஆலயங்களிலே भवन पर அவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். आप उसी की ओर देखें। அவர் பெரியவர், वो महान है, அவர் நல்லவர். वो अच्छा है। ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆமென் படித்தது போல நாம் இந்த ஆராதனை துவக்கமாக ஒரு பாடல் வழியாக தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்கும்படியாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஆராதனை
அந்த பெரிய தேவனுக்கு ஆராதனை, उस बड़े परमेश्वर को आराधना, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஆராதனை, उस सर्वशक्तिमान परमेश्वर को आराधना, சிலுவையில சாத்தானை ஜெயித்த அந்த ஆண்டவருக்கு ஆராதனை, क्रूस पर शैतान से विजय पाया उस परमेश्वर की आराधना, இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறதான அந்த இயேசுவுக்கு ஆராதனை. आज भी जीवित है उस परमेश्वर के लिए आराधना. இந்த ஆராதனை வேளையில इस आराधना के समय உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, हम आपकी ओर देख रहे हैं, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. हम आपकी चेहरा की ओर देख रहे நீர் हैं. நல்லவர் அப்பா, आप बड़े अच्छे हो, ஆண்டவரே நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, आप ऊंचे हो, எல்லா துதிகளிலும் ஆண்டவரே பெரியவர் அப்பா. आप स्तुति के लिए भी महान இந்த हो. ஆராதனை வேளையில इस आराधना का समय எங்களோடு நீர் இடைப்படும்படியாக செபிக்கிறேன், आप हमसे बातें कीजिए, எங்களோடு நீர் பேசும்படியாக செபிக்கிறேன். आप हमसे बोलिए, உன்னத வல்லமை आपका स्वर्ग के எங்களுடைய सामने வாழ்க்கையில கடந்து வரும்படியாக செபிக்கிறப்பா. हमारे जीवन में आने के लिए आपसे विनती करते हैं. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், आप सर्वशक्तिमान நீர் परमेश्वर, மாறாதவர், आप कभी नहीं बदलने वाले, நீர் உயிர்த்தெழுந்த தேவன் அப்பா. आप जी उठा परमेश्वर, பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. पवित्र परमेश्वर को धन्यवाद. உங்களை தாழ்த்துகிறோம், हम अपने आप को झुकाते உங்களை हैं, தாழ்த்துகிறோம் ஐயா. हम अपने आप को எங்களை झुकाते வெறுமையாக்கி हैं, நாங்கள் செபிக்கிறோம். हम अपने आप को खाली करते हैं. இந்த ஆராதனை துவக்கமாக इस आराधना की शुरुआत से சோதரம் கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்து இருக்கிறார், परमेश्वर ने अभी तक हमें चला कर இன்னும் நடத்தி கொண்டு வருவார், और भी चलाएगा, இன்னும் நம்மளை பலப்படுத்தும்படியாக, और भी हमें बलवंत करने के ஆண்டவர் लिए, ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर आशीष करने के நம்ம लिए ஜெபல காணப்படுவோம். हम प्रार्थना की स्थिति में நல்ல रहेंगे. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். अच्छे पिता आपको धन्यवाद, நன்மையான வேலைக்காக நன்றி அப்பா. इस अच्छे समय के लिए आपको धन्यवाद देते இந்த हैं. ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக इस செபிக்கிறேன். आराधना को आशीष करके दीजिए, எல்லா தடைகளை மாற்றுங்க. सभी रुकावट को दूर कीजिए. இந்த ஆராதனைக்காக इस आराधना के लिए நமத்துல சோதரம் ஒரு துரைப்பாண்டி செபிப்பாங்க. थोड़ा मामा प्रार्थना करेंगे. Jesus, hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜா. Jesus, hallelujah. ஸ்தோத்திரம் ஐயா, இம்மட்டும் காத்து Hallelujah, hallelujah, hallelujah. ஐயா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, Yes, இந்த நாள் ஒரு Lord. விசேஷித்தமான நாள் என்று பார்க்கிறோம் அப்பா. பாபா, இந்த சந்தரி, கிறிஸ்துவ நாய் காலை சந்தரி, ஆண்டவரே, பாபா. நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் காலையில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே. நம்மாய் போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த இடத்திற்கு கடந்து செல்லும் போது ஆண்டவரே மிகுந்த சமாதானத்தோடு கடந்து செல்லும்படியாய் செல்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் ஐயா. இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கும்படியாய் செல்கிறோம் ஆண்டவரே. புது மலர்ச்சியோடு புது உள்ளத்தோடு ஆண்டவரே, புதுமையாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்படும்படியாய் இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறதுனால ஆண்டவரே, இதுவரையில் நீர் கன்னிமணி போல பாதுகாத்து போல ஆண்டவரே இன்னும் பாதுகாத்து தரும்படியாய் செல்கிறோம் அப்பா. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் செல்கிறோம் ஆண்டவரே. சங்கீத பகுதி, வேத பகுதியை நீர் ஆசீர்வதித்து தாரும் என்னும் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதித்து தந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் கைத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாய் செல்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையில் ஆண்டவரே எங்களோடு இடப்படும்படியாய் தேவ வல்லமை தேவ அபிஷேகம் இறங்கும்படியாய் செல்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒரு அசைவாடுதல் ஆண்டவரே உள்ளத்தில் நீர் இறங்கும்படியாய் செல்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை சுற்றிலும் வேலையிடத்து பாதுகாத்து தாங்க பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியாய் செல்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, துதிக்கிறோம். நீர் எங்களோட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை பொறுத்தோட ஞாயிறை ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் ஆண்டவரே கல்லின் மேல் ஆண்டவரே நீர் பவனி வந்த நாளை ஆண்டவரே, ஊர்வல நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஊர்வலமாய் நாங்கள் செல்ல முடியாமலும் ஆண்டவர் இருந்தாலும் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இன்று நாங்கள் மகிமைப்படுத்த உள்ளோம் ஆண்டவரே. எங்களோட கொஞ்ச நேரம் ஆண்டவரே நீர் இடைப்படும்படியா செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய மீட்பர் இயேசு கிறிஸ்துவில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. हालेलुया. கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है. ஆராதனை வேளையில इस आराधना के समय இந்த में விசேஷமான குறுக்கல் நேரில ये विशेष समय जो खजूर के संडे पर நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பது மிகவும் சந்தோஷம். आप हमारे साथ जुड़े हो, इससे हमें बहुत आनंद लगता தொடர்ந்து है. தேவ சமூகத்துல காணப்படுங்க. लगातार परमेश्वर की चरणों में बैठे கர்த்தருடைய रहिए. வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. परमेश्वर आपके जीवन में बड़े काम நாம் ஒரு करें. சில பாடல் வழியாக हम कुछ गीतों के जरिए தேவ से நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். परमेश्वर के नाम की ऊंचा எல்லா करने जा रहे हैं. நாமத்திற்கும் மேல் நாமத்துடையவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். सभी नामों से श्रेष्ठ नाम है
है हमारा நம்மோடு परमेश्वर, கூட இருக்கிறார். वो हमारे साथ है। இந்த பெரிய புஸ்தகத்தில் 877வது பக்கம் 44வது பாட்டு. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மன்னனுக்கு ஓசன்னா. 877வது பக்கம் 44வது பாடல்.
கர்த்தர் நல்லவர். ஓகே, நம்ம பார்க்கலாம். हम परमेश्वर की ओर देखेंगे। விசேஷித்த நாளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். हम एक विशेष दिन में आए हैं। ஒரு குருத்தலை ஞாயிறன்று உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. आज पूरी दुनिया इसे पाम संडे ऐसा मनाते हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारे यीशु मसीह இந்த நாளில் इन दिनों में சோதரம் எருசலேம் வீதிகளிலே यरूशलेम के जो रास्ते पर அவர் பவனி சென்று கொண்டிருப்பதை நினைத்து நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். वो यात्रा करते आते समय वो गीत गाए थे। நாம் இதை இந்த நாளில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி हम भी परमेश्वर की नाम की महिमा करते हुए கரங்களில் இருக்கிறதான அந்த குருத்தோலை உயர்த்தி கொண்டு आपके हाथों में रहने वाले उस खजूर के पत्ता को ऊंचा அதை करके அசைத்துக் கொண்டு उसे हिलाकर நாம் இந்த பாடல்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். हमें इस गीत के जरिए से हम परमेश्वर की नाम की महिमा ஒசன்னா करेंगे। பாடுவோம் இயேசுவின் நாமத்தில். இந்த இடத்திலே தாவீது பயன்படுத்திய ஒசன்னா.
மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த அருமையான காலை வேளைக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். इस सुबह के समय परमेश्वर को धन्यवाद देते हैं। வந்திருக்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நம்முடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். आए आप सभी को हम प्रेम की बधाइयाँ देते हैं। நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், आप सदा आनंदित रहिए, சந்தோஷமாயிருங்கள் आनंदित में रहिए, என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ऐसा बार बार आपसे कहते हैं। கலங்காதங்க, चिंता मत कीजिए, தேவ கிருபைகளை தாங்கட்டும். परमेश्वर का अनुग्रह आपको संभाले। இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு இந்த தினத்துல வந்திருக்கிறோம். आज हम पाम संडे 26 में आए हैं। உலகம் முழுவதுமாக கிறிஸ்தவ பிள்ளைகள் இதை கொண்டாடி पूरी கொண்டிருக்கிறார்கள். दुनिया में लोग मसीह लोग ये त्योहार मनाते हैं। நாமும் அமிதமா இந்த நாட்களை விசேஷமா கொண்டாடி हम கொண்டிருக்கிறோம். भी विशेष तौर से त्योहार को मना रहे हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நம் கர்த்தருடைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम प्रभु के वचन की तरफ जाएंगे। ஒருவர் இந்த வசனங்களை இங்க வாசிக்க வேண்டும். कोई एक व्यक्ति इस वचन को पढ़ना चाहिए। மைக்க உங்க கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். अपने हाथ में वो माइक लीजिएगा। ஒருவர் தமிழ்ல படிக்கலாம், तमिल में पढ़ना है ஒருவர் இந்தியில படிக்கலாம். और एक व्यक्ति हिंदी में पढ़ना है। நான் வசனங்களை சொல்லுவேன். वचन बोलेंगे। லூக்கான சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 19ஆம் அதிகாரம் 19 अध्याय 29ஆம் வசனம் 40ஆம் வசனம் வரைக்குமாக. 29 से लेके 40 तक। லூக்கான சுவிசேஷம் लूका रचित सुसमाचार சோதரம் 19ஆம் அதிகாரம் 19 अध्याय 29 இருந்து 40 வசனம் வரைக்குமாக. 29 से लेके 40 तक। पहला हिंदी पढ़ेंगे। जब वह जैतून नामक पहाड़ पर बेतफगे और बेतनिया के पास पहुंचा, तो उसने अपने चेलों में से 2 को ये कह के भेजा, सामने के गांव में जाओ और उसमें पहुंचते ही एक गदही का बच्चा जिस पर कभी कोई सवार नहीं हुआ बांधा हुआ तुम्हें मिलेगा, उसे खोलकर ले आओ। यदि कोई तुमसे पूछे कि क्यों खोलते हो, तो यह कह देना कि प्रभु को इसका प्रयोजन है। जो भेजे गए थे उन्हें जाकर जैसा उसने कहा था वैसा ही पाया। जब वे गधे के बच्चे को खोल रहे थे, तो उसके मालिकों ने उससे पूछा, इस बच्चे को क्यों खोलते हो? उन्होंने कहा, प्रभु को इसका प्रयोजन है। वे उसको यीशु के पास ले आए और अपने कपड़े उस बच्चे पर डालकर यीशु को उस पर बैठा दिया। जब वह जा रहा था, तो वे अपने कपड़े मार्ग में बिछाते जाते थे। निकट आते हुए जब वह जैतून पहाड़ की ढलान पर पहुंचा, तो चेलों की सारी मंडली उन सब सामर्थ्य के कामों के कारण जो उन्हें देखे थे आनंदित होकर बड़े शब्द से परमेश्वर की स्तुति करने लगी। धन्य है वो राजा जो प्रभु के नाम से आता है। स्वर्ग में शांति और आकाश मंडल में महिमा हो। तब भीड़ में से कुछ फरीसी उससे कहने लगे, हे गुरु, अपने चेलों को डांट। उसने उत्तर दिया, मैं तुमसे कहता हूँ, यदि ये चुप रहे तो पत्थर चिल्ला उठेंगे। தமிழ் ஒரு ஆள் படியுங்க. ஒளிவுமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீப போது நம்முடைய சீசரில் 2 பேர் நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒளிவுமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர்கள் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோதரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதமமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனங்கள் நம்ம வழக்கமாக படித்துக் கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் தெரிந்த வசனம் இது. ये वचन हम हर एक रीति से पढ़ते आते हैं, वचन अच्छी तरह हम जानते சோத்திரம் हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह சோத்திரம் அதாவது கழுதை குட்டியின் மேல जो गधी के बच्ची के சோத்திரம் ऊपर பவனி வருவதை குறித்ததான காரியங்கள் இது சொல்லப்பட்டு இருக்கிறது. वो वहाँ पे सवार होकर आया करके हम देखते हैं। சோத்திரம் உலகமே சோத்திரம் பாருங்க அவருக்கு பின்பாக சென்றது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. पूरी दुनिया के लोग उसके पीछे पीछे चले। சோத்திரம் இந்த கூட்டத்தை அவர்கள் பார்த்த பொழுது ये झुंड को देखते ही சோத்திரம் திரளான கூட்டமாக அது காணப்பட்டது. बहुत सारा भीड़ थी। இதை பார்த்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். लोग देखकर आनंदित हुए। சோத்திரம் இவருக்கு பின்பதான கூட்டம் சென்று விட்டதே என்று சொல்லி इनके पीछे इतने लोग जा रहे हैं बोलकर ஆச்சரியமாக அவர்கள் சொன்னார்கள். आश्चर्य रूप से कहने लगे। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। யோவான் 12:19 வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. यूहन्ना 12 अध्याय उसका 19 वचन में कहा இதோ है, உலகமே ये देखो संसार ही அவருக்கு பின் சென்று போகிறதே என்றார்கள். इसके पीछे पीछे चल रहा है कहने அவ்வளவு लगे। பெரிய ஜனக்கூட்டம், इतने लोग थे, அவ்வளவு பெரிய கூட்டங்கள் ஊர்வலமாக நடந்து போனார்கள். इतने लोग वे लोग पूरे यात्रा कर रहे थे। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த குருத்துறை ஞாயிறு என்று பார்க்கும் பொழுது ये खजूर के जो संडे के समय சரித்திர ஆசிரியர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் साइंटिस्ट लोग ये कहता இது है நடந்தது வந்து ये जो चल रहा है கிறிஸ்துவுக்கு பின் 30ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி என்று சொல்லுகிறார்கள். यीशु मसीह जो आफ्टर क्राइस्ट அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகிறார்கள். अप्रैल 3 तारीख को और संडे को हुआ है करके कहते அந்த हैं। நாள் குருத்துறை ஞாயிறு என்று எழுதுகிறார்கள். तो उन दिनों में वे लोग पाम संडे कहते हैं। யூதர்களுக்கு 3 பண்டிகைகள் மிக முக்கியமான பண்டிகை உண்டு. यहूदियों को 3 बड़ा त्योहार होता है। யாரா சொல்ல முடியும் என்ன பண்டிகை அப்படினு? बताइए कौन सा त्योहार? யூதர்களுக்கு 3 முக்கியமான பண்டிகை உண்டு. यहूदियों को 3 मुख्य त्योहार होते हैं। சொல்லுங்க ஒரு பண்டிகை சொல்லுங்க பாப்போம். कम से कम एक त्योहार तो बताइए। சொல்லுங்க பாப்போம். யூதர்கள் எந்த பண்டிகை முக்கியமா கொண்டாடுவாங்க? कौन सा त्योहार मनाते हैं? 3 பண்டிகைகள். 3 त्योहार हैं। இந்த பண்டிகை பஸ்கா. ஒன்னு பஸ்கா, एक பஸ்கா கரெக்ட். இன்னொன்று பெந்தேகோஸ்தே பண்டிகை, पेंटिकोस्ट के दिन இன்னொன்று கூடார பண்டிகை. और एक तंबुओं का दिन। ஒன்று பஸ்கா பண்டிகை, एक फसह की त्योहार, இன்னொன்று பெந்தேகோஸ்தே பண்டிகை, एक दूसरे पेंटिकोस्ट की त्योहार கூடார பண்டிகை. और तंबुओं का त्योहार। இந்த பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக ये त्योहार मनाने के लिए உலகெங்கும் இருக்கிறதான யூதர்கள் पूरे देश में रहने वाले जो यहूदियों அதாவது எருசலேமுக்கு அவர்கள் கடந்து வருவார்கள். यरूशलेम में वो आते हैं। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோத்ரம். ஒரு காலத்துல பாருங்க நம்ம ஊர்ல பண்டிகைகள் நடைபெறும். हमारे गांव में इस प्रकार के त्योहार मनाते இப்பவும் हैं। நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. अभी भी त्योहार मनाते हैं। சேர்ப்பின் பண்டிகை, मिलने वाले परिवार, காணிக்கை பண்டிகை, दान की जो त्योहार, இப்படி பண்டிகைகள் நம்ம ஊர்ல இன்னும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. अभी भी अपने गांव में ये त्योहार चलते रहता அப்போ है। ஊர்ல இருக்கும்போது जब गांव में रहते समय இந்த பண்டிகை வந்தா என்ன நினைப்பாங்க தெரியுமா? ये त्योहार आते ही क्या पता இல்ல चलता है? நாங்க என்ன நினைப்போம் தெரியுமா? हम लोग क्या सोचते हैं? இந்த பண்டிகை நாள் இல்ல ये त्योहार में பாம்பே யாரா வருவாங்க, मुंबई से कोई आएंगे, அப்பா வருவாங்க, पिताजी आएंगे, அக்கா வருவாங்க, बहन लोग आएंगे, இந்த பண்டிகை நம்ம கொண்டாடலாம் ये त्योहार को हम लोग मनाएंगे, அப்படி சொல்லி சந்தோஷமா ஆட்களை காணப்படுவோம். ऐसा खुशी से हम लोग रहेंगे, இல்ல சொந்தக்காரர் வருவாங்க, तो रिश्ते लोग आएंगे। அப்படிப்பட்டதான ஒரு சோதரம் ஒரு காலங்கள் இருந்துச்சு. इस प्रकार के दिन थे। அப்போ இந்த யூதர்களும் तो ये यहूदियों भी இந்த பண்டிகைகளை கொண்டாடும்படியாக எருசலேமுக்கு வருவார்கள். ये त्योहार मनाने के लिए यरूशलेम में आते थे। ஏறக்குறைய 500 ஆண்டுகளாகவே இஸ்ரவேல 500 वर्ष में लगभग जो इजरायली அந்த இஸ்ரவேல் இருக்கிறதான பரிசேயர்கள், वहाँ के फरीसी, வேதபாரர்கள், शास्त्री, சோதரம் பரிசேயருடைய உள்ளத்துல வந்து वो लोग के हृदय में மேசியா பஸ்கா பண்டிகைக்கு வருவார். मसीह जो फसह त्योहार में आएगा, 4 நாட்களுக்கு முன்பதாக பெரிய ஊர்வலமாக எருசலேமுக்கு வருவார். 4 दिन वो बड़े विजय का प्रवेश करेगा, என்று அவர்கள் நம்பினார்கள். ऐसा उन्होंने भरोसा करते थे। அந்த நம்பிக்கையானது वो भरोसा அதற்காக ஒலிவ மலைக்கு எதிரே इसीलिए जो जैतून पहाड़ की तरफ கிழக்கு வாசலில் திறந்து வைத்து वो लोग जो दूसरे मार्ग को खोलकर அந்த என்ன சொல்வாங்க தெரியுமா? क्या कहते हैं? மேசியாவே வாரும் என்று சொல்லி मसीह तू आ जा
எதிர்பார்த்தார்கள். ऐसे इंतजार में रहते थे. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. இயேசுவின் பவனி அந்த சிறிய அதாவது கூட்டமா ஆரம்பித்தாலும் यीशु मसीह का वो छोटा सा जो विजय प्रवेश हुआ तो அது போக போக வந்து वो जाते जाते அது பெரிய கூட்டமாக அது மாறிட்டது. बहुत बड़ा भीड़ बन गया. பிரைஸ் அல்லாஹ். हालेलुया. அதற்கு சில நாட்களுக்கு முன்பாக தான் उसीलिए कुछ दिनों के पहले ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து परमेश्वर ஒரு அற்புதத்தை செய்தார். वहाँ पे एक अद्भुत काम किए. அந்த எருசலேம் பவனிக்கு முன்பதாக यरूशलेम विजय प्रवेश के ஒரு अंदर பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இயேசு செய்தாரு. उसके पहले परमेश्वर बहुत बड़ा अद्भुत काम என்ன किए. அற்புதம் என்று பார்த்தா क्या अद्भुत काम किए? மரித்த லாசருவை मरा हुआ लाजर को அவர் எப்படி எழுப்பினாரா? உயிரோடு எழுப்பினார். उसने जिंदा जिलाए. ஹalleluya. हालेलुया. அப்ப அந்த இயேசுவை பார்க்கணும். तो उस यीशु को देखना है. அந்த ஊருக்குள்ள பரவிட்டது. वो गांव पूरा फैल गया. அவர் சில உயிரோடு எழுந்தார்கள். कुछ लोग जो जी उठे, அதாவது அந்த உயிரோடு எழுப்பினதான जिंदा हुए व्यक्ति அந்த இயேசுவை பார்ப்பதற்காக यीशु को देखने के அந்த लिए, உபதேசத்தை கேட்பதற்காக उनके उपदेश सुनने के लिए ஜனங்கள் கடந்து வந்தார்கள். लोग पीछे पीछे आए. ஹalleluya. சில இயேசுவோட அற்புதம் பெற விரும்பினவர்கள் कुछ लोग यीशु के संग रह के चंगा पाने அந்த वाले பவனி ஊர்வலம் முடியும் போது यरूशलेम विजय प्रवेश समाप्त होते எத்தனை समय பேர் காணப்பட்டாங்க தெரியுமா? कितने लोग थे? ஏறக்குறைய लगभग 2,56,000 பேர் அது இருந்தாங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. 2,56,000 people थे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. 2 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் காணப்பட்டாங்க சொல்லப்படுகிறது. 2 लाख लोगों के ऊपर थे. பெரிய கூட்டம் இருந்தது. एक बड़ा झुंड थी. அந்த கூட்டத்தை சொன்னார்கள், वो झुंड वाले कहने கர்த்தருடைய लगे, நாமத்தினால வருகிறவர் परमेश्वर के नाम में आने वाले சோஸ்தரிக்கப்பட்டவர். धन्य है. பரலோகத்திலே சமாதானமும் आकाश में जो शांति, உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி स्वर्ग में महिमा हो, மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ऐसे इस प्रकार के जोरदार से वो लोग आवाज करने அப்ப இந்த लगे. குருத்தரை ஞாயிறு பண்டிகை வந்து तो ये 5 संडे जो त्योहार என்ன है, பண்டிகை அப்படின்னு சொன்னா क्या त्योहार है? தேவனை புகழுகிற பண்டிகை. परमेश्वर को जो हम मनाने वाले त्योहार है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. என்ன हालेलुया. பண்டிகை இது? क्या है? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பண்டிகை, புகழுகிற பண்டிகை. परमेश्वर के नाम को जय जयकार करने वाले त्योहार है. அதற்கு இந்த வார்த்தை வந்து இருக்கிறோம். इसीलिए हम इस सत्य आए हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அவர் கழுதை குட்டில பவனியா வாராரு. वो गधी के बच्चे पे सवार होकर आ रहा है. அவரை எல்லாரும் சோதராமே நாமத்தால் வரை சோதரமே சொல்லுகிறார்கள். जो प्रभु के नाम में आता है वो धन्य है. தேவனை புகழ்ந்தான்னு சொல்லப்பட்டு इस இருக்கிறது. प्रकार की जय जयकार करने लगे. பிரைஸ் அல்லாஹ். हालेलुया. ஹalleluya. हालेलुया. இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியில வந்ததுனால यीशु मसीह उस गधी के बच्चे से आने के பாருங்க இந்த बाद கழுதை குட்டிக்கு மேன்மை ஆயிட்டு. उस गधी के बच्चे को भी बहुत ही आदर मिला. என்ன வந்துட்டு? क्या मिला? அதுக்கு பெரிய மேன்மை வந்துட்டு. उससे भी बड़ी आदर मिला. கழுதை குட்டி எதற்காக யூஸ் பண்ணுவாங்க? गधी के बच्चे को क्यों वापरते हैं? சுமை சுமக்க யூஸ் பண்ணுவார்கள். उससे बहुत सारा लोड लगाने के நீங்க लिए. ரோடுகளை பார்க்கும் பொழுது आप रास्ते में देखते समय, இந்த ட்ரெயின்ல நீங்க போகும் பொழுது जब ट्रेन जाते समय புது ட்ராக்ல நீங்க போட்டு பார்க்கும் பொழுது नए नए ट्रैक जब भी डालते हैं, அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா वहाँ पे देखे जाए கழுதையை பயன்படுத்துவாங்க. वहाँ पे गधे को उपयोग करते हैं. அத பாத்திருக்கீங்களா? कोई देखा है? கழுதையை பயன்படுத்தி गधे को उपयोग அந்த करते हैं. ஜல்லிக்கல்ல ரெண்டு பக்கமும் போட்டு दोनों बाजू में छोटे छोटे पत्थर को उसके ऊपर இன்னைக்கும் रखकर அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். आज भी उसके कंधों पर वो बोझ देते हैं. ஹalleluya. हालेलुया. ஆனா இந்த கழுதை குட்டியின் மேல लेकिन इस गधी के बच्चे के அங்க ऊपर இயேசு ஏறினதுனால यीशु चढ़ने के அந்த कारण கழுதை குட்டிக்கு மதிப்பு வந்துச்சு. उस गधी के बच्चे को बहुत इज्जत मिला. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. பாருங்க ஒரு எம்எல்ஏ பார்க்க போறோம் அப்படின்னா अभी हम लोग एमएलए को देखने जा रहे हैं. திடீர்னு ஒரு எம்எல்ஏ உங்களோட சாப்பிடணும்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு கூட்டா அப்படின்னு சொன்னா अचानक एमएलए बोले कि मेरे साथ खाने के लिए आ जाओ बोले இன்னைக்கு तो நின்று நம்ம சாப்பிடுவோம். आज हम लोग डिनर खाएंगे. நீங்க குடும்பம் வாங்கன்னு சொல்லி உங்களை யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா आपको कोई ऐसा बुलावा दिया तो உங்களுக்கு என்ன வரும்? आपको क्या आ உங்க जाएगी? காதல் அப்படியே மேல தூக்கும். आपकी कॉलर ऐसा ऊपर उठेगी. பிரைஸ் அல்லாஹ். हालेलुया. ஹalleluya. हालेलुया. நீ நைட் டின்னர் நான் எம்எல்ஏ கூட சாப்பிட போறேன். आज नाइट का डिनर में एमएलए के साथ இல்ல खाने जा எம்பி रहा கூட हूँ. சாப்பிட போறேன். मैं तुम्हें एमपी के साथ खाने जा रहा அப்படி हूँ. சொன்ன உடனே ऐसा कहते ही நீங்க அண்டையில பெரிய குஷியாயிருவீங்க. उस दिन बहुत आप खुशी में रहोगे, ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. बहुत ही आनंदित रहोगे. எப்பொழுது ராத்திரி வரும்? कब रात आएगी, அந்த 10 மணி எப்போ வரும்? कब वो 10 बजे அந்த आएगा, சமயம் எப்படி இருந்துச்சு சொல்லி वो समय कब आएगा. நீங்க காலையில இருந்தே அதை குறித்து யோசித்துக் கொண்டு இருப்பீர்கள். सुबह से आप उसी के बारे में सोचते रहोगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப எம்பியோட கூட எம்எல்ஏ கூட சாப்பிட போகும் பொழுது जब वो लोग के साथ हम डिनर करने जाएंगे அங்க பாருங்க वहाँ
உங்களுக்கும் அந்த கணம் வரும். आपको भी वही सम्मान मिलेगा। பிரைஸ் எல்லாம். Hallelujah. நீங்க அந்த ஹோட்டல்ல உள்ள போகும் பொழுது, जब आप उस होटल में जाते समय, அந்த சாப்பிட்ட அறையில போகும் பொழுது, खाने के कमरे में जाते உங்களை समय வரவேற்பதற்காக आपको भी स्वागत करने கம்பளங்களை விரிவிப்பார்கள். जो कारपेट बिछाएंगे। ஆமென். आमीन। ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும். आपको भी वो इज्जत அந்த मिलेगी। மேஜையில உட்காருவீங்க. आप भी उस मेज में ஒரு बैठोगे, எம்பியோட உட்கார்ந்து சாப்பிடுவீங்க. एमपी के साथ बैठकर खाओगे। எவ்வளவு ஒரு சந்தோஷம், कितने बड़े आनंद, எவ்வளவு ஒரு மேன்மை வரும். कितना बड़ा एक महान काम உங்களை அந்த है। வெயிட்டர் வந்து கேப்பா, आपको पास आके वेटर पूछेगा, சார் உங்களுக்கு என்ன வேணும், सर आपको क्या चाहिए, மேடம் உங்களுக்கு என்ன வேணும், मैडम आपको क्या चाहिए, என்னெல்லாம் உங்களுக்கு வேணும், क्या क्या खाने को அவன் चाहिए, கேட்டுக்கொண்டே இருப்பான். वो पूछते ही எவ்வளவு रहेगा। பெரிய மரியாதை, कितना बड़ा एक எவ்வளவு सम्मान பெரிய है, மதிப்பு, कितना बड़ा एक इज्जत எவ்வளவு है, பெரிய கனம். कितना बड़ा एक आदर நல்லா है। சாப்பிட்டுட்டு अच्छा पेट भर के வெளியே வரும் பொழுதும் बाहर आते समय அதே கனத்தோடு அனுப்புவார்கள். वही आदर सम्मान से भेजेंगे। அதே மாதிரிதான் वैसे இந்த கழுத குட்டிக்கு इस गधी के बच्चे மேல को இயேசு ஏறின உடனே यीशु ऊपर चढ़ते இந்த பெரிய கனம் வந்துச்சு. उसे बहुत आदर मिला। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அது இயேசுவிடத்துல கொண்டு வந்தார், கழுதை இயேசு கொண்டு வந்தார்கள். उस गधी के बच्चे को यीशु के पास लाए, தங்கள் வஸ்திர அதின் மேல் விரித்து अपने वस्त्र उसके ऊपर डालकर இயேசுவை அதின் மேல ஏற்றினார்கள். यीशु को उसके ऊपर बैठाए। ஹalleluya. हालेलुया। இயேசு இப்ப கழுதை மேல கழுதை குட்டி மேல ஏறி இருக்கிறார். यीशु अभी गधे की बच्ची के ऊपर बैठे हैं। அவர் போகையிலே वो चलते समय அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். अपने वस्त्र को रास्ते में बिछाए। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க அந்த கழுதைக்கு. कितना बड़ा आदर मिला उस गधे की बच्ची இயேசு को। இருந்ததனால, यीशु उसके ऊपर था, இயேசுவை நீங்களா ஏற்றுக்கொண்டதனால, यीशु को आपने आप स्वीकारा, இயேசுவை इसलिए நம்ம ஆராதிக்கிறதுனால यीशु की हम आराधना करते இன்னைக்கு அநேகர் हैं। நினைக்கிறாங்க, अनेक लोग सोचते நான் हैं தரித்திரனா இருக்கிறேன், मैं बहुत दरिद्र हूँ, நான் ஏழையா मैं இருக்கிறேன், बहुत गरीबी हूँ, ஏன் நான் இப்படி இருக்கிறேன் क्यों मैं ऐसा हूँ, என்று அப்படி நினைக்கிறார்கள். ऐसा लोग सोचते அப்படி हैं। அல்ல. ऐसा नहीं என்னைக்கு है। இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, जिस दिन आप यीशु को स्वीकारे, இயேசுவை நீங்க ஆராதிக்கிறீர்களோ, जिस दिन आप यीशु की आराधना நீங்க करें, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, जिस दिन आप उद्धार पाए, ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். एक बात याद रखिएगा, நீங்கள் பிச்சைக்கார பிள்ளைகள் அல்ல. आप भीख मंगे के बच्चे नहीं நம்முடைய हैं। ஆண்டவர் கணத்துக்குரியவர். हमारा परमेश्वर आदर की அவர் योग्य ராஜாதி है ராஜா அவர். और राजाओं का राजा है। உன்னதத்தில உன்னதத்தில மகிமையானவர் அவர். वो आकाश में महान அவருடைய है। வாழ்க்கையில வரும் பொழுது, जो आपकी जिंदगी में आता உங்க है, குடும்பத்துல வரும் பொழுது, जो आपके परिवार में உங்க आता வாழ்க்கையில है, கனம் கடந்து வரும். आपकी जिंदगी में आदर मिलती உங்களுக்கு ஒரு है, மதிப்பு கடந்து வரும். आपको एक इज्जत मिलती है। உலகத்தார் ஒருவேளை இதை புரியாமல் இருக்கலாம், संसारी शायद नहीं समझेंगे, அக்கபக்கத்தார் புரியாமல் இருக்கலாம், अगल बगल के लोग शायद नहीं समझेंगे, சொந்தக்காரங்க புரியாமல் இருக்கலாம். आपके रिश्तेदार शायद नहीं ஏய், समझेंगे। நீ நகையை கலந்துற நீ ஒரு பெந்தகோஸ்தலன்னு சொல்லலாம். तो अगर आपने सोना उतारा तो आपको पेंटेकोस्त वाला बोलेंगे, அல்லிலே கூட்டாளி சொல்லலாம். हालेलुया झुंडू वाले बोलेंगे, பிரைஸ் எல்லாம். हालेलुया। உங்களுக்கு பஸ்ல சீட்ல இடம் கிடைக்காமல் இருக்கலாம், अगर बस में सीट में जगह नहीं मिलता உங்களை होगा, மதிக்காமல் இருக்கலாம். आपको इज्जत नहीं देते அதை होंगे, பற்றி பிரச்சனை இல்லை. इसके बारे में அது समझते नहीं உங்களுக்குள்ளா है, இருக்கிறவர், लेकिन आपके अंदर जो உங்களை है, ரட்சித்தவர், आपको उद्धार किया உங்களை हुआ, அபிஷேகித்தவர், आपको अभिषेक किया அவர் हुआ, ராஜாதி ராஜா, वो राजाओं का राजा அவர் है, கர்த்தாதி கர்த்தா, वो प्रभुओं का प्रभु அவர் है, பெரியவர். वो बड़ा है, உலகத்தில் இருக்கிறவர்களும் संसार में जो है உங்களில் இருக்கிறவர், और जो आपके अंदर அவர் है பெரியவர். वो बड़ा है। பிரைஸ் எல்லாம். हालेलुया। அதனால கலங்காதங்க. इसीलिए चिंता मत நீ செத்து कीजिए, என்னத்தை கண்டான்னு சொல்லுவாங்க, प्रार्थना करके तुझे क्या मिला நாளைக்கு बोलेंगे, என்னத்தை நீ பார்த்தான்னு சொல்லுவாங்க, चर्च जाके तुझे क्या मिला இயேசு बोलेंगे, ஏற்றுக்கொண்ட உனக்கு என்ன நன்மை வந்திருக்கு சொல்லுவாங்க, यीशु को स्वीकारने पर तुझे क्या भलाई मिला உனக்கு बोलेंगे, அற்புதம் செஞ்சிருக்கான்னு சொல்லுவாங்க, तुझे क्या अद्भुत काम हुआ क्या உனக்கு बोलेंगे, என்ன நன்மை கிடைத்தது சொல்லுவாங்க. तुझे क्या भलाई मिला बोलेंगे। நன்மை முக்கியமல்ல, भलाई मुख्य नहीं ஆசீர்வாதம் है, முக்கியமல்ல, आशीष मुख्य नहीं எட்டு है, வீடு வாங்குவது முக்கியமல்ல, 8 घर खरीदना मुख्य नहीं है, ஆமென் சோதரம் பங்களா வாங்குவது முக்கியமல்ல, बंगला खरीदना मुख्य नहीं உங்க है, கபட் நிறைய பணம் இருக்கிறது முக்கியமல்ல, आपके घर पे कपट भर के जो पैसे भरा है वो உங்க मुख्य நகை नहीं है, நகை இருக்கிறது முக்கியமல்ல, आपके घर में सोना से भरा है இந்த वो வசதி मुख्य नहीं இருக்கிறது है, முக்கியமல்ல. आपके पास सुख चैन है वो मुख्य नहीं அதை है, விட उससे भी நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டார், यीशु को இந்த स्वीकार, ராஜாவை அங்கீகரித்தார், उस राजा को अपनाया, உங்க வாழ்க்கையில கனம் கடந்து வரும். आपकी जिंदगी में आदर मिलेगा। பிரைஸ் எல்லாம். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவர் கடத்துக்குரியவர். वो आदर के உங்க योग्य வாழ்க்கையில அவர் है। இருக்கும் பொழுது जब आपके जीवन में அந்த रहते கனம் समय உங்களுக்கு கடந்து வரும். वो आदर आपको मिलेगा। இந்த கழுதை குட்டிக்கு इस गधे के அந்த बच्चे கனம் தான் को கடந்து வரும். वो आदर मिला। பிரைஸ் எல்லாம். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் கலங்காதங்க. इसलिए चिंता मत எனக்கு ஒண்ணும் कीजिए, இல்லையே, मेरे पास कुछ भी नहीं है, எனக்கு இது இல்லையே, मुझे वो नहीं है, எனக்கு அது இல்லையே, मुझे ये नहीं எனக்கு है, இந்த உலகத்துல மதிப்பு இல்லையே, इस दुनिया में को मुझे इज्जत नहीं என்னை देता கனம் பண்ண है, மாட்டாங்களே, मुझे वे आदर नहीं கனம் करते, பண்ண வேண்டாம். मत आदर करें, உங்களுக்கு நன்றாக பேச அவசியம் இல்லை. आपके बारे में
अच्छा बोलो वो जरूरत नहीं है। இயேசு ஏற்றுக்கொண்டால் போதும். आप यीशु को स्वीकार அது करो பெரிய बस। ஒரு மகிமையான காரியம். वो एक बहुत बड़ा महिमा का कार्य है। ஹalleluya. हालेलुया। வாழ்க்கையில் அவர் வந்தால் போதும். आपको जिंदगी में वो आया काफी உங்களுக்கு है। கனம் வரும். आपको आदर मिलेगा। அதுதான் இந்த கழுதைக்குட்டி கடந்து பிரதேசம். वही इस गधे के बच्चे को मिला। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के जनों, நீ ஒருவேளை ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். एक समय आप किसी कैसे भी जिए होंगे, தேவன் அறியாமல் வாழ்ந்திருக்கலாம். परमेश्वर के अनजान से जिए அந்த होंगे, இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். यीशु को आपने स्वीकारा नहीं होगा। ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது यीशु को स्वीकारने के बाद வாழ்க்கையில பெரிய கனம் கடந்து வரும். आपके जीवन बड़ी आदर मिलती है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। பெரிய மரியாதை கடந்து வரும். एक बड़ा इज्जत मिलता பெரிய है। மதிப்பு கடந்து வரும். एक बड़ा इज्जत मिलता இந்த है। கழுதைக்குட்டிக்கு இருந்ததான அந்த மரியாதை उस गधे के बच्चे को मिला हुआ वो அதை आदर விட उससे भी பல மடங்கு कई गुना அவர் உங்களுக்கும் எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். वो आपको और हमें दिया है। இதை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஏன் தெரியுமா? क्यों पता है? நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், आप और हम आराधना करने वाला நீங்கள் நான் परमेश्वर, சேவிக்கிற ஆண்டவர் आप और हम सेवा करने वाला மரித்து परमेश्वर அடக்கமடம் பெற்று मर कर दफनाए जाकर மூன்றாம் நாளிலே तीसरे दिन அவர் உயிர்த்தெழுந்த தேவன். जी उठा परमेश्वर। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। நீங்கள் ஆராதிக்கிற தேவன் आप आराधना करने वाला அவர் கல்லோ परमेश्वर மண்ணோ அல்ல. वो पत्थर या मिट्टी அவர் नहीं है, ஜீவன் அற்றவர் அல்ல. वो जान नहीं है, ऐसा அவர் नहीं है, ஜீவன் உள்ளவர். वो जीवन है। பாதாளம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. अधोलोक उस पर प्रबल नहीं किया, பாதாளத்தை உடைத்து अधोलोक को तोड़कर இயேசு சொன்னாரே, यीशु ने कहा மரித்தே मरा ஆனாலும் फिर भी இதோ देख சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். युगानुयुग जीवित हो। அவ்வளவு ஆண்டவரை பெற்றிருக்கிறோம். उसका बड़ा परमेश्वर को हमने पाए। அதை குறித்து உலகத்தை குறித்து கவலைப்பட அவசியம் இல்லை. संसार के बारे में चिंता मत कीजिए। உலகத்தின் கனம் ஒரு நாள் கடந்து போகும். संसार की इज्जत एक दिन निकल ஆனால் जाएगी, இந்த நாளில் लेकिन इन கர்த்தர் दिनों உங்களை கனப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने आपको आदर किया है। Praise the Lord. हालेलुया। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। கர்த்தர் உங்களை உயர்த்தியிருக்கிறார். परमेश्वर ने आपको ऊंचा किया இன்றைக்கு है। நீங்க சந்தோஷப்பட வேண்டும். इसके बारे में आप खुशी होना மற்ற चाहिए, காரியங்களை கவலைப்பட வேண்டாம். बाकी चीज के लिए चिंता मत कीजिए। Praise the Lord. हालेलुया। அந்த கழுதைக்குட்டிக்கு பெரிய கனமே வந்துச்சு. ये गधे के बच्चे को बहुत ही அது इज्जत எவ்வளவு मिला। துள்ளி குதிச்சு இருக்கும். कितना खुदा होगा। அந்த கழுதைக்குட்டி ஒரு நாளும் வஸ்திரத்தில் நடந்திருக்காது. कभी भी वो गधे के बच्चे कपड़े पे नहीं चला होगा, பச்சை பசை என்கிறதான அந்த சொந்த கிளைகளில் நடந்திருக்காது. हरा भरा पत्ते के ऊपर नहीं चला होगा, அதுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. लेकिन उसको कितना அது खुशी எவ்வளவு मिला, துள்ளி குதிச்சு ஆடி பாடி இருக்கும். कितना खुशी होकर खुदा होगा। அந்த ஜனங்கள் அதை பார்த்து எவ்வளவு மகிழ்ந்திருப்பார்கள். लोग उसे देख कितना आनंदित हुए உங்களுடைய होंगे। வாழ்க்கையில் आपके जीवन இயேசு में இருக்கும் பொழுது, यीशु जब है, உங்க கூட இருக்கும் பொழுது जब आपके साथ है வேற எதுவுமே தேவையில்லை. और कुछ भी जरूरत அவள் नहीं இருந்தால் है, போதும். वो है तो काफी है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। எல்லா மேன்மை கனமும் கடந்து வரும். सब आदर सम्मान मिलेगा, அவர் அதை செய்கிற தேவன். वो करने वाला வேதத்தில் परमेश्वर। சொல்லப்பட்டிருக்கிறது, वचन यूं कहता என்னை है, கனம் பண்ணுகிறவரை जो मेरा आदर करेगा நானும் கனம் பண்ணுவேன். मैं भी उसका आदर ஒருவர் करूंगा। எனக்கு ஊழியம் செய்தால் एक व्यक्ति मेरी सेवा பிதா करेगा, அவனை கனப்படுத்துவார். पिता उसे आदर करेगा। இந்த கழுதைக்குட்டி என்ன செஞ்சு தெரியுமா? तो ये गधे की बच्ची ने क्या किया? இயேசுவுக்கு அது ஊழியம் செய்யுச்சு. यीशु के लिए सेवा किया। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। இந்த கழுதைக்குட்டி இயேசுக்கு என்ன செய்துச்சு? ये गधे की बच्ची यीशु को இயேசுவுக்கு ஊழியம் செய்துச்சு. सेवा किया, இல்லையா? है ना? பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। இயேசுவை यीशु को தன்மேல் ஏற்றுக்கொண்டது. अपने ऊपर उठा लिया। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். कितना खुश हुआ रहेगा, இயேசுவோட சந்தோஷப்பட்டே இருப்பார். यीशु कितना खुश हुए நம்முடைய होंगे। தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे जनों, ஊழியம் செய்யும் பொழுது सेवा करते समय அங்கு கனம் வரும். उसमें आदर मिलेगी। உலகம் சொல்லுவான், संसार बोलेगा, பல காரியங்களை சொல்லலாம், बहुत बात बोलेगा, அவமதிக்கலாம், अपमान करेगा, துன்புறுத்தலாம், तंग करेगा, நிந்திக்கலாம். निंदा करेगा, அதை பற்றி கவலை இல்லை. उसके बारे में चिंता नहीं है। இயேசுக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது यीशु को जो हम सेवा करेंगे, உலகத்தில் கிடைக்காத கனம் மகிமை கர்த்தர் நமக்கு ये கொடுத்திருக்கிறார். दुनिया में जो नहीं मिलने वाली आदर सम्मान वो हमें देगा। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। हालेलुया. हालेलुया। வாசிக்க சகரியா जकरिया 9ஆம் அதிகாரம் अध्याय 9 9வது வசனம். 9वां वचन। வாசிக்க பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே, ம். மிகவும் களிகூரு. ம். எருசலேம் குமாரத்தியே, ம். கெம்பீரி. ம். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। இந்த ஊர்வலமானது ये जो विजय प्रवेश சகரியா தீர்க்கதரிசி மூலமாக जकरिया भविष्यवक्ता के द्वारा கர்த்தர் உரைத்த
தீர்க்கதரிசனம் நிறைவேறியதாக காணப்படுகிறது. परमेश्वर का जो वचन पूरा हुआ है। Praise the Lord. हालेलुया Hallelujah. हालेलुया। இந்த பவனி ஊர்வலத்தை குறித்து इस विजय प्रवेश மத்தேயு, मत्ती மார்க்கு, मरकुस லூக்கா, लूका யோவான் यूहन्ना இந்த அதிகாரங்களை வாசிக்கலாம். इनमें सब आप पढ़ सकते हैं। அப்போ பாருங்க, இயேசுவின் பவனி இந்த ஊர்வலத்துல यीशु के उस विजय प्रवेश में பரிசேயர் இருந்தாங்க, फरीसी थे சதுசேயர் இருந்தாங்க, और सदूकियों थे, சிறு பிள்ளைகள் இருந்தாங்க, बच्चे लोग थे, சீஷர்கள் இருந்தாங்க. शिष्य लोग थे। பாருங்க, இதெல்லாம் இத பார்க்கும் பொழுது ये सब देखते समय சோதரம் பரிசேயர்களால என்ன செய்யல அப்படின்னா கண்டுகொள்ள முடியல. फरीसी लोग उसे देख नहीं पा रहे थे। பரிசேயர் சதுசேயர் பாருங்க, இயேசு என்ன செய்வாங்க, என்ன சொல்வாங்க, என்ன சொல்வாங்க, குற்றம் குற்றம் சாட்சி கொண்டே இருப்பாங்க. फरीसी और शास्त्री लोग यीशु मसीह के ऊपर दोष लगाते रहते थे। இயேசு ஏற்றுக்கொண்டா आप अगर यीशु को माने स्वीकारे, தீர்மானம் பண்ணுங்க, उस दिन ही फैसला कीजिए, இந்த ஊருக்குள்ள தூற்றுவாங்க. आपको गांव वाले पूरा आपका अपमान कर देंगे। Praise the Lord. हालेलुया Hallelujah. हालेलुया। உங்களை குறித்து தவறாக பேசுவாங்க. आपके बारे में गलत अनाप बोलेंगे। அப்போ இயேசுவுக்கு கர்த்தரை துதிப்பதை இங்க பார்த்தவங்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. यीशु को वो लोग आराधना करते समय वो लोग सहन नहीं कर पाए। அப்போ பாருங்க, அவங்க சொல்லுறாங்க, वो लोग कहते हैं நீங்க எல்லாரும் அதட்ட சும்மா இருக்க சொல்லுங்க. इन सबको चुप रहने के लिए दो। Praise the Lord. हालेलुया Hallelujah. हालेलुया। நீங்க சும்மா இருக்க சொல்லுங்க. इन लोगों को चुप रहने दो। பரிசேயர் சொல்லுறாங்க, फरीसी कहता है, போதகரே, हे गुरु, உம்முடைய சீஷர்களை என்ன செய்யும், என்ன செய்யும், என்ன செய்யும், அதட்டும். तू अपने शिष्यों को डांट, சீஷர்கள் அதட்டும், तू अपने शिष्यों को डांट, சும்மா இருக்க சொல்லு அப்படிங்காங்க. चुप रहने को बोल। இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, இவர்கள் பேசாமல் இருந்தால் अगर ये चुप रहेंगे கல்லுகள் என்ன செய்யும், என்ன செய்யும், கூப்பிடும். पत्थर बोल उठेंगे। Praise the Lord. हालेलुया Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया। இந்த கல்லுகள் கூப்பிடும். पत्थर बोल उठेंगे। இவர்கள் பேசட்டுங்க இயேசு கிறிஸ்து. यीशु बोलते हैं कि इन्हें बोलने दे। Praise the Lord. हालेलुया। தூரம் பெரிய ஊர்வலமாகி விட்டது. ये विजय प्रवेश बहुत ही बड़ा बन गया। கர்த்தர் நாமத்தில் வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர்கள், जो धन्य और जो यहोवा के नाम में आता है, பரலோகத்தில் மகிமையும் जो आकाश मंडली में महिमा சமாதானமும் और शांति, உள்ளத்தில் மகிமை உண்டாவதென்று சொல்லி स्वर्ग में शांति हो गए। மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். वो लोग आवाज उठाकर परमेश्वर की जय जयकार किए। Praise the Lord. हालेलुया Hallelujah. Hallelujah. இயேசு பவனி வந்தபோது यीशु जब उसमें यात्रा करते समय ஒருபோது ஜனங்கள் வஸ்திரங்களை விரித்தாங்க, एक तरफ से लोग वस्त्रों को बिछाए, மரத்தின் கிளைகளை வெட்டி பரப்பினார்கள், पेड़ की डालियां को काट काट कर नीचे डाले। அதை பாடி நினைச்சதாக துதித்தார்கள். वो लोग ने गीत गाकर जय जयकार किए। Praise the Lord. हालेलुया। நீங்களும் நானும் आप और हम இந்த நாளில आज के दिन में கர்த்தரை துதிக்க வேண்டும், परमेश्वर को स्तुति करना அவருடைய है, நாமத்தை உயர்த்த வேண்டும். उसकी नाम की ऊंचा करना है। அதைத்தான் ஸ்தோத்திரம் தாவீது சொல்லுகிறார், वही दाऊद क्यों कहता है, கர்த்தரை எக்காலத்திலும் मैं சோஸ்தரிப்பேன், हर समय मैं यहोवा को स्तुति करूंगा, அவர் துதி उसकी स्तुति எப்பொழுதும் निरंतर என் வாயில் இருக்கும். मेरे मुख में होती रहेगी। Praise the Lord. அது हालेलुया। உயர்வா இருக்கட்டும், वो चाहे ऊंचा அது हो, தாழ்வா वो இருக்கட்டும், चाहे नीचा இந்த हो, ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், कोई आशीर्वाद मिले, கிடையாமல் போனாலும் वो आशीर्वाद नहीं मिले, பரவாயில்லை. चलेगा। கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுது வாயில் இருக்க வேண்டும். परमेश्वर को निरंतर स्तुति करने वाले मेरे मुख में நாம் எதை होगी। இழந்தாலும் பரவாயில்லை, चाहे मैं कुछ भी खो जाऊं, விரும்பின காரியம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, जो मैंने पसंद किया वो नहीं मिला तो भी தேவனை चलेगा। துதிப்பதற்கு நம்ம பழக வேண்டும். परमेश्वर को धन्यवाद करना सीखना चाहिए। அந்த வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது, इसे वचन यूं कहता இந்த है, ஜனத்தை इन लोगों को எனக்கு ஏற்படுத்தினேன், मैं अपने लिए मैंने ठहराया, இவர்கள் ये लोग என் துதியை சொல்லி வருவார்கள். मेरी स्तुति करते रहेंगे। தேவனை உயர்த்துகிற பண்டிகை தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. परमेश्वर को महान करने वाला ही ये पाम संडे है। ஹalleluya. Hallelujah. இந்த காலத்தை உயர்த்துனீங்களா? आज सुबह आपने परमेश्वर की ऊंचाई ஆண்டவரை की, கனப்படுத்துனீங்களா? परमेश्वर की आदर की है। அதுதான் பண்டிகை நோக்கமே. यही त्योहार का मकसद है। Praise the Lord. Hallelujah. இதுதான் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. इसे ही पाम संडे कहते हैं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। இன்னொரு பண்டிகை இருக்குது, और एक त्योहार है, இன்னொரு ஊர்வலம் இருக்குது. और एक यात्रा है। இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கடைசி ஊர்வலம். वही आखिरी हमारी यात्रा है। ஆமென். ஆமென். அதை சொல்லணும் பாத்தீங்களா? वो भी कहना चाहिए ना।
Praise the Lord. हालेलुया। அது சொல்லாம பிரசங்கம் பாதியா போயிடும். अगर वो नहीं बोलेगा वचन अधूरा हो जाएगा। உங்களுக்கு மேல கடைசி ஊர்வலம் இருக்கிறது. आपको और हमें आखिरी एक यात्रा है। அதுதான் பரலோக ஊர்வலம். वही स्वर्ग का यात्रा। வாசிக்கலாமா? पढ़ेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 7ஆம் அதிகாரம் अध्याय 7 9 10. 9 और 10। வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 7ஆம் அதிகாரம் अध्याय 7 9 10. 9 और 10। ஒரு வாசிங்க. இவைகளுக்கு பின்பு ஆ. நான் பார்த்தபோது ம். இதோ சகல ஜாதிகளிலும் ம். கோத்திரங்களிலும் ம். ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ம். ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ம். வாசிங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு ம். ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ம். எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ம். Praise the Lord. हालेलुया। Hallelujah. हालेलुया। இந்த தரிசனத்தை யாரு பார்க்கா? ये दर्शन को कौन देखता है? அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்தில் அவன் பார்க்கிறார். प्रेरित योना ये जो देख रहा है। இதோ சகல ஜாதிகளும் देखो सब जाति के लोग, கோத்திரங்களிலும் कुल பாஷைகளிலும் और भाषा के लोग, ஒருவனும் எண்ணக்கூடாதவன ஜனங்கள் ऐसे कोई गिन नहीं सकता उतने लोग। என்னையா தரித்திருக்காங்க? कौन पे क्या पहने हैं? கவுனா. Praise the Lord. हालेलुया। Hallelujah. Hallelujah. என்னையா தரித்திருக்கிறாங்க? उन्होंने क्या पहने? வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். श्वेत वस्त्र पहने हैं। Praise the Lord. हालेलुया। வெள்ள வேண்டாம், வெள்ள வேண்டாம், வெள்ள வேண்டாம், வெள்ள வேண்டாம். व्हाइट नहीं चाहिए, सफेद वस्त्र नहीं चाहिए बोलते हैं। Praise the Lord. हालेलुया। Hallelujah. हालेलुया। Hallelujah. Hallelujah. வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு श्वेत वस्त्र पहने அவங்க हुए, கையில என்ன இருக்குதா? उनके हाथों में क्या है? குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இருக்கிறாங்க. खजूर की डालियां पकड़े हुए। Praise the Lord. Hallelujah. சிங்கால் முன்பதாகவும் सिंहासन के सामने ஆட்டுக்குட்டியார் முன்பதாகவும் இருக்க கண்டேன். और मेमने के सामने खड़े हुए देखा। யாரு பார்க்கா? ये कौन देखता है? அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார். प्रेरित यूहन्ना देखता அவங்க है। கைகளிலே குருத்தோலை இருக்கிறது. उसके हाथों में खजूर की डालियां வெள்ளை हैं। அங்கிகளை தரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். श्वेत वस्त्र पहने हुए हैं। அவர்கள் மகா சத்ரட்சிப்பின் மகிமை சிங்காசனம் வீற்றிருக்கிறது. वो लोग आवाज जो उठाकर सिंहासन पर बैठा हुआ எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியாரும் உண்டாது என்று ஆர்ப்பரித்தார்கள். हमारे परमेश्वर बैठने का जय जयकार हो करके वे लोग करने लगे। Praise the Lord. हालेलुया। பரலோகத்துல ஊர்வலம் இருக்குது. स्वर्ग में हमारी एक यात्रा அந்த है, ஊர்வலமும் वो भी एक यात्रा है। தேவனை துதிக்கிற ஊர்வலம். परमेश्वर की स्तुति करने वाली यात्रा தேவனை है, ஆராதிக்கிற ஊர்வலம். परमेश्वर की आराधना करने वाली यात्रा அவரை है, உயர்த்துகிற ஊர்வலம். उसको ऊंचा करने वाली यात्रा அந்த है। ஊர்வலத்துல वो यात्रा में இந்த ஓசன்னா हम लोग यहाँ पे होशन्ना कहेंगे। திருதுரா சுத்திக்கலாம் ஓசன்னான்னு हम சொல்லி. पूरे माहौल में घूम सकते हैं, அதுல நல்லதுதான். वो सब बहुत अच्छा। और जो यात्रा அதுதான் है பரலோக ஊர்வலம். वो इस स्वर्ग का यात्रा, அதற்காக இவ்வளவு பிரயாசம். इसीलिए इतना कोशिश है, அதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். इसीलिए हम इस दुनिया में अब तक जी அது रहे கர்த்தருடைய हैं। வருகையும் பாருங்க. परमेश्वर का आगमन भी பெரிய ஊர்வலமாக இருக்கும். एक बड़े एक यात्रा होगा। அங்கே கிறிஸ்துவும் वहाँ मसीह, தேவதூதர்களும் स्वर्गदूतें, மரித்த பரிசுத்தவான்களும் मरा हुआ पवित्र लोग। கழுதுக்கு அப்படிதானே இறந்துட்டாங்க அப்படின்னுச்சு. आप लोग रोते बैठे ना गुजर गया बोलकर। மரித்த பரிசுத்தவான்களோடு கூட मरा हुआ पवित्र அவங்க लोग என்ன செய்வாங்க தெரியுமா? क्या करते அந்த हैं? பரலோகத்திலிருந்து वो स्वर्ग से அவன் பார்க்கா देखता है, இறங்கி வருவார்கள். वो लोग उतर के आएंगे। ஆமென். आमीन। இயேசு இருப்பாங்க. यीशु आएंगे, இயேசுவுடைய தூதர்கள் இருப்பாங்க. यीशु के साथ साथ स्वर्गदूत, தூதர்கள் யார் இருப்பாங்க? उनके संग संग பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இருப்பாங்க. मसीह में जो मरे हैं वे लोग। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। அப்பா இப்பவும் சொல்லாத ஒரு சொல்லுவாங்க. पिताजी बार बार एक शब्द कहते हैं, எங்க அப்பா வந்து பல்லது கொட்டிட்டு இருக்காங்க. वो बोलेंगे मेरा पापा स्वर्ग में ढोल बजा रहे அது हैं। எவ்வளவு உண்மை எனக்கு தெரியாது. वो कितना सच्चे पता नहीं है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. ஹalleluya. हालेलुया। ஒரு இருக்கலாம். शायद हो सकता है, நாங்க கொட்டிட்டு ஆவணும். क्योंकि ढोल बजाना ही पड़ेगा। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। அவன் மரித்த பரிசுத்தவான்களோடு கூட मरा हुआ जो पवित्र लोग இறங்கி வருவார்கள். साथ साथ आएंगे। எசேக்கியேல் சொல்லப்பட்டு இருக்கிறது. क्यों में कहा है, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் परमेश्वर बड़ा एक तुरी के பிரதான साथ தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் और तुरी के साथ स्वर्गदूतों के தேவ साथ எக்காலத்தோடும்
இருந்து இறங்கி வருவாரா? कहाँ से आएंगे? வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். आकाश से उतर आएंगे। இந்த வசனம் சொல்லுற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. एक और वचन का है கிறிஸ்துவுக்குள் जो मसीह में மரித்தவர்கள் உதாரிச்சுவார்கள், எழுந்திருப்பார்கள். जो मसीह में मरे हैं वो पहला जी उठेंगे। அல்லேலூயா. हालेलुया। பின்பு फिर உயிரோடு இருக்கிற நாமும் जो हम जिंदा हैं மறுரூபமாக்கப்பட்டு रूपांतर होकर எதிர்கொண்டு போவோம். हम उनके सामने जाएंगे। ஆமென். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த இரண்டு ஊர்வலங்கள் மத்தியில ये दोनों यात्रा के बीच அந்த में ஆகாயத்துல वहाँ उस स्वर्ग में அங்க சந்திக்கும் பொழுது जब हम இந்த मिलेंगे கூட்டமானது ये झुंड जो है ஒரே ஊர்வலமாக மாறிவிடும். एक ही झुंड बन அந்த जाएगी। பரிசுத்தவான் வந்திருப்பாங்க பாருங்க, वो पवित्र लोग आएंगे அவங்க ना, தேடுவாங்க, वो लोग ढूंढेंगे என்னுடைய மனைவி எங்க, हमारे पति कहाँ है, என்னுடைய கணவன் எங்க, हमारे पति कहाँ என்னுடைய है, பிள்ளை எங்க, हमारे बच्चे कहाँ என்னுடைய है, அம்மாவை எங்க, हमारी माँ कहाँ என்னுடைய है, அப்பாவை எங்க. हमारे पिता कहाँ है। தேடினாலும் பார்க்க முடியாது. ऐसे ढूंढेंगे तो भी वो लोग नहीं देख सकते। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஊர்வலத்தை கண்டிப்பா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. लेकिन वो लोग उस यात्रा में जरूर होंगे। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்க கண்டுபிடிக்க முடியாது. आप नहीं पहचान पाओगे, அவங்க கையை கொடுத்துடலாம், उनको जाके मिल सकते हैं, ஒரு சோதனம் சிரிச்சிடலாம், उनको देख के हम हंस स्माइल कर सकते हैं। அப்படி நடக்க முடியாது. ऐसा नहीं सोच ஆனா पाएंगे। அவங்களும் பரிசுத்தவான் நினைச்சுவாங்க, இந்த ஊர்வலத்துல இருப்பாங்க. वे लोग भी उन पवित्र लोग के साथ उस यात्रा में இந்த होंगे। ஊர்வலமாக மாறிவிடும். ये यात्रा में जो बन அந்த जाएगी புதிய எருசலேமுக்கு नई यरूशलेम में கம்பீரமாக பிரவேசிப்போம். जयकार के साथ அந்த प्रवेश பரிசுத்த करेंगे। நகரமாகிய उस पवित्र नगर பரலோக में ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். स्वर्ग राज्य को हम लोग அங்கு अपनाएंगे। சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पे कहा है நித்திய மகிழ்ச்சி அங்க என்ன செய்யும்? இங்க காணப்படும். अनंत काल की आनंद वहाँ पे रहेगी। இதுதான் நித்திய மகிழ்ச்சி. वहाँ ही अनंत काल की आनंद है। கூடாரத்துல எங்க இருந்தாலும் மகிழ்ச்சி இல்ல. इस तंबू में किधर भी बैठो खुशी नहीं मिलेगा। பங்களால இருங்க, बंगला में बैठो, சின்ன குடிசை வீட்ல இருங்க, छोटा सा झोपड़ी में रहो இல்ல பெரிய பிளாட்ல இருங்க, या फिर बड़े फ्लैट में रहो, இங்க இருக்கிறவரை जब तक इस दुनिया में है சரியான தூக்கம் என்ன செய்யாது? இருக்காது. बराबर नींद नहीं आएगा, இந்த மகிழ்ச்சி இருக்காது. यहाँ पे खुशी नहीं आएगा। ஆனா लेकिन அந்த பரலோக ஊர்வலத்துல उस स्वर्ग की यात्रा में பேரானந்தம், बहुत ही आनंद, அங்க ஒரு மகிமையான காரியம் वहाँ இருக்கும், पे महिमा की कार्य அங்க होगा, மகிழ்ச்சி இருக்கும், वहाँ पे खुशी அங்க होगी, பசி இருக்காது, वहाँ न भूख होगी, அங்க தாகம் இருக்காது. वहाँ प्यासे होंगे। அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் उस प्रकार के भाग्यों को पाने के लिए நாம் இயேசுவுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். हम यीशु के लिए दौड़ रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 35:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, यशायाह 35 उसमें 2 में कहा है கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் जो परमेश्वर से छुड़ाए हुए लोग திரும்பி फिर लौटकर ஆனந்த களிப்புடன் பாடி आनंद की जय जयकार करते हुए சீயோனுக்கு வருவார்கள். सिय्योन में आएंगे। நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். आनंद काल के जो कार्य उनके सिर पर होगी, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள். आनंद और खुशी पाएंगे। சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. शोक और लंबी सांस लेना जो नहीं हो पाएगा, அங்க என்ன இருக்காது? वहाँ पे क्या नहीं होगी, சஞ்சலமும் तकलीफें அங்க தவிப்பும் और थकान என்ன செய்யுமா? ஓடியே போயிடும். भागी जाएगी। உலகத்துல ஓடதான் செய்யுது. ये दुनिया में भागना पड़ता है, சஞ்சலம் தவிப்பு கொஞ்சம் ஓடுது, तकलीफ थोड़ा आता है, थक जाते हैं, சஞ்சலம் தவிப்பு கொஞ்சம் ஓடதான் செய்யுது, थोड़ा चला जाता है, ஆனா திரும்ப என்ன செய்யுது? लेकिन வந்துருது. वापस आ जाता है, வந்துட்டு போயிட்டா இருக்கும். वो आता जाता ஆனா है। பரலோகத்துல அப்படி இல்ல. स्वर्ग में ऐसा नहीं, சஞ்சலம் தவிப்பு என்ன செய்யும்? ஓடி போகும். तकलीफ और थकान निकल जाएगा। பரலோகத்துல उस स्वर्ग में எல்லா ஜனங்கள் அப்போஸ்தலனான பவுல் பார்த்தார். अनेक लोगों को प्रेरित पौलुस भी देखा, அவர்கள் கையில उनके हाथों में குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். जो उनके हाथों में खजूर की डालियां थी, அந்த குருத்தோலை பிடித்த ஜனங்கள் எண்ணிக்கை வந்து वहाँ की जो गिनती थी எண்ணக்கூடாத கூட்டமாக அங்கே காணப்பட்டது. जो गिन नहीं सकते उतनी गिनतियां थी। அல்லேலூயா. அநேக கூட்டங்கள் காணப்பட்டார்கள். वहाँ पे बहुत सारे झुंड थी। நாமும் ஒரு நாள் हम भी एक दिन அவரோடு கூட उसके संग அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக सिंहासन के सामने வெற்றி பவனி நாம் செல்லுவோம். जय का यात्रा हम करेंगे। அல்லேலூயா. 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 हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறுனதான காரியங்கள். ये ही पाम संडे के कुछ कार्य है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கடைசி ஊர்வலம் आखिरी यात्रा
பரலோக ஊர்வலம். वो स्वर्ग का यात्रा है. இதுல நீங்களும் நானும் उसमें आप और हम என்ன செய்ய வேண்டும்? क्या करना है? ஒரு சமூகத்துல நம்ம போக வேண்டும். उसके चरणों में हमें जाना है. அங்க பசி இல்ல, वरना भूख होगी, அங்க தாகம் இல்ல, वरना प्यास होगी, அங்க நிந்த இல்ல, वहाँ निंदा नहीं होगी, அங்க அவமானம் இல்ல. वहाँ अपमान नहीं होगी. அங்க வந்து वहाँ पर எல்லா பயங்கள் ஓடி போகும். सब डर भाग जाएगी. நாம் யுக யுகமாக हम युगान युग நித்திய நித்தியமாக अनंत काल तक நாம் எங்க இருப்போம்? அவரோடு கூட हम उसके साथ இந்த பரலோகத்துல நம்ம இருப்போம். उस स्वर्ग में हम रहेंगे. ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया. இது எவ்வளவு நல்லது, कितना अच्छा है, இது எவ்வளவு பெரியது. परमेश्वर कितना महान है. தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के जनों, இந்த குருத்துளை ஞாயிறு इस जो पाम संडे की நீங்க दिन எல்லாரும் வந்திருக்கிறீங்க. आप सब आए हैं. இந்த வாழ்க்கையில आपकी जिंदगी में தேவனை துதிங்க, परमेश्वर को स्तुति करो, அவர் ஆராதிங்க, उसकी आराधना करो, அவருடைய சமூகத்துல நாடுங்க. उसके चरणों में आप बैठो. அவர் உங்களை கனப்படுத்த वो விரும்புகிறார். आपको आदर करना चाहता நாம் है. வரப்போகிறோம். एक दिन आएगा, நீங்களும் நானும் आप और हम அவரோடு கூட उसके संग தேவ சமூகத்துல परमेश्वर के चरणों में நாம் அங்க காணப்படுவோம். हम रहेंगे. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे क्या? நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நாம் எழுப்பில் இருப்போம். हम सब खड़े होंगे. நம்ம எழுப்பில் இருப்போம். हम सब खड़े होंगे. ஜீசஸ் ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் எழுப்பில் இருக்கலாம். हम सब खड़े होंगे. தேவ சமூகத்துல நம்ம செபிக்கலாம். हम परमेश्वर के पास प्रार्थना करेंगे. ஆண்டவரே நீ நல்லவர், प्रभु आप अच्छे हो. ஆண்டவரே நீ நல்லவர், आप अच्छे हो. நீ கணத்துக்கு உரியவர், आप आदर के योग्य हो. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், आप सर्वशक्तिमान हो. ஆராதனைக்குரியவர். आप आराधना का योग्य हो. ஜீசஸ் ஹalleluya. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே.
अच्छा पिता, आपको हम धन्यवाद देते हैं ഇങ്ങനെ വേളയ്ക്കാக നന്ദി. इस अच्छे समय के लिए आपको धन्यवाद। അതിന് ഓരോ പിള്ളേ ആശീർവദിക്കുம்படியாக ചെയ്യും. आए हुए आप सभी बच्चों को आशीष करके दीजिए। കരത്തുകൊള്ളാക താഴ്ത്തും. आपके हाथों में हम समर्पित करते உங்களுக்கு हैं। நம்பிக்கை இருக்கிறது. हमें एक भरोसा है, மகிமை நம்பிக்கை இருக்கிறது. उस महिमा का भरोसा है पिता। நாங்கள் ஒரு நாள் हमें एक दिन உம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக, आपके साथ वास करने இந்த के ஜெப लिए, வீட்டில் மகிழும்படியாக आपको उस प्रार्थना घर में मगन होने के लिए ஜீவிப்போம் என்று சொல்லி हम जिएंगे நம்பிக்கை बोलकर, உள்ளவர்களாக वो भरोसा के साथ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इस दुनिया में हम जी रहे ஒவ்வொரு हैं। ஆசீர்வதி हर एक जन को आशीष कीजिए, பலப்படுத்தும். आप बलवंत कीजिए, வியாதிகள் மாறட்டும். हाँ हर एक बीमारी को दूर பலவீனங்கள் कीजिए, மாறட்டும். कमजोर को दूर அற்புதம் कीजिए, செய்யும். अद्भुत काम कीजिए, குடும்பத்தில் சமாதானம் கட்டளையிடும். परमेश्वर शांति दीजिए, நாமத்தை உயர்த்தும். हमें आपके नाम की महिमा हो, ஆசீர்வதி. आशीष कीजिए। இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन आमीन। நம்மள சொல்லுவோமா? हम सब कहेंगे, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ये मेरे मन यहोवा को धन्य कर, ये मेरे मन उसके पवित्र नाम को धन्य कर, ये मेरे मन यहोवा को धन्य कर, उसने किए सारे उपकार को कभी ना भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் हमारे यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता का प्यार, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் पवित्र आत्मा की सहभागिता நம்மோடு கூட हमारे संग உலகத்தில் பரிசுத்தவான்களோடு கூட संसार के सारे पवित्र युग लोगों के युगமாக साथ युगान युग இன்றைக்கு உண்டாவதாக. सदा काल रहे। ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் சோதனை. Praise the